ஹாய், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிசி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இயல் 2 திருக்குறள். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கடவுள் வாழ்த்துன்ற அதிகாரத்தில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம் எப்படி எழுத்துக்களுக்கு தொடக்கமாக இருக்குதோ அதே மாதிரி இந்த உலகுக்கு தொடக்கமாக இருப்பவங்க ஆதி பகவன் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வான் சிறப்புன்ற அதிகாரத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் உயனலகத்து உள்நின்று உடற்றும் பசின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மழை உரிய காலத்தில் பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் பசிங்கிறது துன்புறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கரெக்டான டைமுக்கு மழை பெய்யலை அப்படின்னா விளைச்சல் விளைநிலங்கள்லாம் விளையாமல் போயிடும். அதனால் நம்ம உயிர்களுக்கு எல்லாமே பசி என்ற ஒரு இதுவும் துன்புறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் புரியும். கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மச்சாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அதாவது மழை பெஞ்சு காப்பாற்றுறதும் மழை தான், சரியான டயத்தில் பெய்யாமல் கெடுக்கிறதும் மழை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன அப்படின்னா, முடியாத செயலையும் முடிச்சு காட்டுபவங்க பெரியோர், அதை முடியாதுன்னு சொல்கிறவங்க சிறியோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு செயலையும் முடிச்சு காட்டணும், அவங்க தான் பெரியவங்களாம். முடியாதுன்னு சொல்கிறவங்களாம் ரொம்ப சின்னவங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்த அதிகாரத்தில் பாருங்கள். மக்கட்பேரு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையவங்கன்னு தெரிஞ்சால் மக்களுக்கு அதுதான் சந்தோஷம்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது இதில் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அடையிற சந்தோஷத்தை விட அந்த குழந்தை பெருசாகி சாதிச்சு வருது பார்த்தீங்களா, அதை பார்க்குற சந்தோஷம் அதை விட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பிறக்கும் போது அந்த குழந்தை பிறந்தவொடனே படுற சந்தோஷத்தை விட அந்த குழந்தை சாதிச்சு பின்னாடி பெரியாளாக வருது பார்த்தீங்களா, அப்போ அதுக்கு அளவே இல்லாத மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அன்புடைமை அடுத்த அதிகாரம். அன்பினால் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அது அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் தனக்குன்னு சொல்லுவாங்களாம். அன்புடையவங்க தன் உடம்பு நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே அடுத்தவங்களுக்குன்னு சொல்லுவாங்களாம். அதுதான் இதோட கான்செப்ட். அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல்னு கொடுத்துருக்காங்க. அன்பு இல்லாது வெறும் தோலுன்னு எலும்பும் தோலும் தாங்கிறாங்க. அடுத்த அதிகாரத்தில் பாருங்க. இனியவை குரல். பணிவுடையன் இன்சொல் நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணின்னு சொல்கிறாங்க. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது நல்ல சொல் இருக்கும்போது தவறான சொல் பேசுறது எப்படி இருக்குதுன்னா, கனி இருக்கும்போது காயை சாப்பிட்றது மாதிரி இருக்குதான். அதான் இதோட மீனிங்கு. அடுத்து வாங்க நூல்வெளிக்கு வந்துடுங்க. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னு சொல்லியிருக்காங்க. எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து சொல்லக்கூடியவர்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு நிறைய பேர் இருக்குது. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர்னு பல சிறப்பு பேர்கள் இவருக்கு இருக்குது. திருக்குறளை 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் இல்லாதும் இல்லை சொல்லாதும் இல்லை. திருக்குறளுக்கு இன்னொரு பேர் இருக்குது. உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படின்னு பல சிறப்பு பேர்கள் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது அறிவுடைய மக்கள். புக்கு வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி இன்சொல். அதுக்கப்புறம் கீழே ஒரு குட்டி மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஒலிம்பிக் போட்டி நடந்தது. அதில் மாரியப்பன் அப்படின்ற ஒருத்தர் கலந்துக்கிட்டார். அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டு தங்கப்பதக்கம் பெற்றார் அப்படின்னா உயரம் தாண்டுதல் போட்டியில். இது ஒரு மெசேஜ், இதை பார்த்துக்கோங்க. கரண்ட் ஈவெண்ட் மாதிரி கேட்கலாம். இப்போ இந்த மெசேஜ் கொடுத்துட்டு இதுக்கு எந்த திருக்குறள் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். ஓகேவா. அப்போ இதுக்கு இந்த திருக்குறள் தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். புல்லுன்னு கொடுத்துட்டு அதுக்கு பாக்ஸில் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புல் என்பதன் வேறு பெயர் பறவை. பறவைகள் இடம்பெயர்தலுக்கு இன்னொரு பேர் வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடமா. அடுத்து அப்படியே கீழே வந்துருங்க. இரட்டை காப்பியங்களில் 1 சிலப்பதிகாரம். முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் அதுக்கு நிலவு, கிழமை, மாதம்னு நிறைய மீனிங் இருக்குது. சத்தியமுத்து புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கல் நாராய். பாரதியார்
காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் முப்புள்ளி முப்பார் புள்ளி அக்கேனம் தனிநிலை. சரிங்களா, நீங்கள் புக்கு வச்சு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலைச்சொல் அறிவும் ஒரு மெசேஜ் இருக்கா, இங்கே வந்துருங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும், ஏன்னா ப்ரொனவுன் கேட்பாங்க கண்டிப்பாக. இதில் வந்து ஒரு கொஷின்ஸ் இருக்குது. கண்டம் அப்படின்னா காண்டினென்ட், வலசை அப்படின்னா மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட், புகலிடம்னா சாங்சுவரி, வானிலைனா வெதர், புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகேங்களா, இதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் தேங்க்யூ.